Hello students, welcome to ChemEasy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் IUPAC nomenclature of organic compounds. ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக வித் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி இந்த டாபிக்கோட எண்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ChemEasy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். நாமன்கிளேச்சர்னா உங்களுக்கு மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். தமிழில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா பெயரிடும் முறை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு நேமிங், அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு, என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும், அதுதான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 100-200 காம்பவுண்ட்ஸ் கிடையாது, மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸோட நேமை ஞாபகம் வச்சுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்காக ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணாங்க. அதாவது ஒரு காம்பவுண்டோட நேமும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணாங்க. அந்த சிஸ்டம் தான் IUPAC சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர், அதாவது IUPAC, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இந்த சிஸ்டமில், அதாவது IUPAC சிஸ்டமில் ஆர்கானிக் காம்பவுண்டோட நேம் அதோட ஸ்ட்ரக்சருக்கு தொடர்புடையதா இருக்கும். அப்படி நேம் ஸ்ட்ரக்சரோட தொடர்புடையதா இருக்கிறதுனால நமக்கு நேம் இருந்தா ஸ்ட்ரக்சர் என்னன்னு, இல்ல ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது அதோட நேம் என்னன்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த IUPAC சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர் டெவலப் பண்றதுக்கு முன்னாடி ஆர்கானிக் காம்பவுண்டோட நேம்ஸ் அதோட ஆரிஜின், அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட் எங்க இருந்து நமக்கு கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி, இல்லைன்னா அந்த காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி நேமிங் இருந்தது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட். இது ஏன் சிட்ரிக் ஆசிட்னு நம்ம பேர் வைக்கிறோம்னா அது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல இருந்து கிடைக்கிறதுனால. அதே மாதிரி ரெட் ஆண்ட்ல ஒரு ஆசிட் இருக்கு, அந்த ஆசிடுக்கு ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு நேம் இருக்கு. ஏன்னா லாட்டின் வேர்ட்ல அந்த ரெட் ஆண்ட் பேர் ஃபார்மிகா. இந்த நேம்ஸ் ட்ரெடிஷனல் நேம்ஸ். இதை நாம ட்ரிவியல் ஆர் காமன் நேம்ஸ்னு சொல்றோம். இன்னைக்கும் ஒரு சில காமன் நேம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அது தவிர்க்க முடியாததா இருக்கு இந்த காமன் நேம்ஸ். ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ல ரொம்ப லென்த்தியான நேம் இருந்தாலோ இல்ல காம்ப்ளிகேட்டா இருந்தாவோ அந்த இடத்துல இந்த காமன் நேம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இங்க ஒரு சில காம்பவுண்டோட காமன் ஆர் ட்ரிவியல் நேம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கு பாருங்க. இது மீத்தேன், N-பியூட்டேன், ஐசோபியூட்டேன், N-ப்ரொப்பைல் ஆல்கஹால், ஃபார்மால்டிஹைடு, அசிட்டோன், குளோரோஃபார்ம், அசிட்டிக் ஆசிட், பென்சீன், அனிசோல், அனிலீன், அசிட்டோஃபீனோன், ஈத்தைல் மீத்தைல் ஈத்தர். அடுத்ததான் நம்ம ஆக்சுவல் டாபிக் போலாம். அதாவது IUPAC சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு சிஸ்டமேட்டிக் நேம் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல பேரண்ட் ஹைட்ரோகார்பன், அதாவது பேரண்ட் செயின் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இது ரெண்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அடுத்ததா அதோட பிரான்ச் என்னன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியா நாம ஒரு சிஸ்டமேட்டிக் நேம் கொடுக்க முடியும். இங்க பாருங்க எக்ஸாம்பிள், இது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த பாக்ஸுக்குள்ள கொடுத்திருக்கிறது தான் பேரண்ட் செயின், பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் CH3, இந்த CH3 வரைக்கும் இது ஒரு பேரண்ட் செயின். இந்த செயின்ல இந்த கார்பனோட இங்க OH குரூப் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த கார்பன்ல அட்டாச் ஆகிருக்கிற மீத்தைல் குரூப் ஒரு பிரான்ச். இந்த மாதிரி பேரண்ட் செயின், ஃபங்க்ஷனல் குரூப், அப்புறமா நம்ம பிரான்ச் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டா அடுத்தது நாம இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஈஸியா நாம நேம் கொடுக்க முடியும். அடுத்ததா நாம ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் யூஸ் பண்ணி பேரண்ட் நேமை மாடிஃபை பண்ணலாம். அதன் மூலமா நமக்கு அந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட ஆக்சுவல் நேம் என்னன்னு கிடைக்கும். அதே மாதிரி காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஒன்லி ஆர் கால்டு ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஒன்லி ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் இது மட்டும் இருந்தா அதை ஹைட்ரோகார்பன் சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஹைட்ரோகார்பன்ல
கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் மட்டுமே இருந்தா அதை சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் சொல்லலாம். டபுள் பாண்ட் இல்ல ட்ரிபிள் பாண்ட் அதுல இருந்தா அது வந்து அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். அந்த சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் டைப் இருக்கு இல்லையா, அதோட ஐயூபேக் நேம் ஹோமோலாகஸ் சீரிஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் அல்கேன். அதாவது அல்கேன்ல ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கும், அது ஒரு ஹைட்ரோகார்பன். அதுல சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கும், அது வந்து சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். ஹோமோலாகஸ் சீரிஸ்னா ஒரே பண்புகள் உடைய, அதாவது அந்த அல்கேன்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதுல டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்னா ஒரு அல்கேனுக்கும் இன்னொரு அல்கேனுக்கும் நம்பர் ஆஃப் CH2 குரூப் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அடுத்ததா நாம அல்கேன்ஸோட ஐயூபேக் நாமன்கிளேச்சர் பார்க்கலாம். ஸ்ட்ரைட் செயின் ஹைட்ரோகார்பன்ஸோட நேம் வந்து அதோட செயின் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இருக்கும். அல்கேன்ஸ்ல நேம் எண்டிங் வந்து ஏன்னு முடியும், அதாவது எல்லா அல்கேன்ஸோட சஃபிக்ஸ் வந்து ஏன் அப்படின்னு முடியும். அதோட ப்ரிஃபிக்ஸ் எதை இண்டிகேட் பண்ணோம்னா அந்த அல்கேன்ல பேரண்ட் செயின்ல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கோ அதை அந்த ப்ரிஃபிக்ஸ் இண்டிகேட் பண்ணும். இதில் எக்ஸப்ஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் 4 அல்கேன், அதாவது மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், CH4ல இருந்து C4H10 வரைக்கும் அதோட நேம் வந்து ப்ரிஃபிக்ஸ் கார்பன் ஆட்டம் நம்பரை குறிக்காது, ஏன்னா அது வந்து ட்ரிவியல் நேம்ஸ். அதே மாதிரி ஐயூபேக் நேம் ஆஃப் அன்பிரான்ச்டு சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து அடுத்ததா டேபிள்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. அந்த டேபிள் இருக்கிற அல்கேன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு அல்கேனும் நம்பர் ஆஃப் CH2 குரூப் மட்டும்தான் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் 10 அல்கேன்ஸ் கொடுத்துருக்கு. இங்க பாருங்க, இது ஐயூபேக் நேம். ஃபர்ஸ்ட் காலம்ல ஐயூபேக் நேம், இது ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இந்த காலம்ல அதோட மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மீத்தேன், அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா CH4, மாலிகுலர் ஃபார்முலாவும் அதே தான். அடுத்தது ஈத்தேன், இங்க CH3, மாலிகுலர் ஃபார்முலா C2H6. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா CH2 தான் டிஃபரன்ஸ் இருக்கும். இதோட இதுல ஒரு CH2 வந்து அதிகமா இருக்கும். அடுத்தது ப்ரோப்பேன், CH3, CH2, CH3, C3H8. பியூட்டேன், இது 4 கார்பன் இருக்கிற அல்கேன், C4H10. பென்டேன், C5H12. ஹெக்சேன், இங்க ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா பார்த்துங்க, C6H14. ஹெப்டேன், அடுத்தது ஆக்டேன், நோனேன் அண்ட் டெக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், எல்லா நேமும் சஃபிக்ஸ் வந்து ஏன்னு முடியுது, நேம் எண்டிங் வந்து ஏன் அப்படின்னு முடியும். இந்த ஃபர்ஸ்ட் 4 மீத்தேன்ல இருந்து பியூட்டேன் வரைக்கும் ட்ரிவியல் நேம், இதில் சஃபிக்ஸ் ஏன் தான், ஆனால் ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கார்பனை குறிக்கல. அதாவது இங்கே CH4னா ஒரு கார்பன் இருக்கு, இந்த METH வந்து அந்த ஒரு கார்பனை இண்டிகேட் பண்ணலை. அதே மாதிரி பியூட்டேன் வரைக்கும். ஆனால் இந்த பென்டேன்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்டா எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இதில் 5 கார்பன் இருக்கிறத இண்டிகேட் பண்ணும். ப்ரிஃபிக்ஸ் வந்து 5 கார்பனை இண்டிகேட் பண்ணுது. இங்கே ஹெக்ஸா 6 கார்பன், ஹெப்டா 7, ஆக்டா 8, அதே மாதிரி இது 9 கார்பன், இங்கே 10 கார்பன் இருக்கிறத அந்த நேம்ல இருந்தே நாம தெரிஞ்சுக்க முடியும். பிரான்ச்டு செயின் ஹைட்ரோகார்பன்ஸ்ல அந்த பேரண்ட் செயின் இருக்கு இல்லையா, ஹைட்ரோகார்பன் செயின், அந்த பேரண்ட் செயின்ல ஒரு ஸ்மால் செயின்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம் வந்து அட்டாச் ஆயிருக்கும். அது வந்து ஒரே ஒரு இடத்துல அட்டாச் ஆயிருக்கலாம் அல்லது மோர் தேன் 1 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கலாம், அதாவது செயின் பிரான்ச்சஸ். இந்த ஸ்மால் கார்பன் செயின் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, அந்த பிரான்ச்சை தான் நம்ம வந்து அல்கைல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இங்க வந்து இது பேரண்ட் செயின், அதாவது ஸ்ட்ரைட் செயின் CH3, CH, CH2, CH3. இந்த ஸ்ட்ரைட் செயின் பேரண்ட் செயினோட இந்த கார்பன்ல ஒரு CH3 அட்டாச் ஆயிருக்கு. இது ஒரு மீத்தைல் குரூப், இது அல்கைல் குரூப், இது ஒரு ஸ்மால் கார்பன் செயின். இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர்ல இது வந்து பேரண்ட் செயின். இந்த பேரண்ட் செயின்ல இங்க ஒரு CH2, CH3 அட்டாச் ஆயிருக்கு. இந்த கார்பனோட ஒரு மீத்தைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அதாவது இங்க வந்து 2 பிரான்ச் அட்டாச் ஆயிருக்கு, ரெண்டுமே அல்கைல் குரூப்.
பிரான்ச்டு செயின் காம்பவுண்டோட நேமிங்க்கு ப்ரிஃபிக்ஸ் அல்கைல் குரூப் பேரை யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் அல்கைல் குரூப் நேம் ஃபாலோடு பை அந்த பேரண்ட் அல்கேன் நேம் வரும். இந்த அல்கைல் குரூப் நேம் எப்படி டெரைவ் பண்ணலாம்னா சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணால் நமக்கு அல்கைல் குரூப் கிடைக்கும். எக்ஸாம்பிள் CH4 என்னது மீத்தேன். இந்த CH4ல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணால் CH3 கிடைக்கும். அதோட நேம் வந்து மீத்தைல். அதாவது மீத்தேன்ல ஒரு H போனால் CH3 அது வந்து மீத்தைல். இந்த நேமிங்க்கு ஏன் இருக்கு இல்லையா, அந்த ஏனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி YL போடணும். எல்லா பேரண்ட் அல்கேன் காம்பவுண்ட்ல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணும்போது அந்த வேர்டில் இருக்கிற ஏன் வந்து YL மூலமா ரீப்ளேஸ் பண்ணா நமக்கு அந்த அல்கைல் குரூப் நேம் கிடைக்கும். இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் 5 கண்டினியூஸ் செயின் அல்கைல் குரூப்ஸ் நேம் கொடுத்திருக்கு. இங்க பாருங்க, இது மீத்தேன் CH4, ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணா CH3 மீத்தைல் குரூப் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஈத்தேன் C2H6, ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணா நமக்கு CH3 CH2, அதோட நேம் ஈத்தைல். அதாவது இந்த ஏன் வந்து YL மூலமா ரீப்ளேஸ் பண்றோம். ப்ரோப்பேன் ப்ரோப்பைல் கிடைக்கும். பியூட்டேன்ல இருந்து பியூட்டைல் ஆர் N பியூட்டைல். பென்டேன்ல இருந்து பென்டைல் ஆர் N பென்டைல். ஒரு சில அல்கைல் குரூப்ஸ் வந்து நாம அப்ரிவியேஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தைல் குரூப்புக்கு வந்து நாம ME அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ET அப்படின்னு போட்டா அது வந்து ஈத்தைல் குரூப். ப்ரோப்பைல் குரூப்பை வந்து PR அப்படின்னும் பியூட்டைல வந்து BU அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். இந்த அல்கைல் குரூப் வந்து ஸ்ட்ரைட் செயின் அல்கைல் குரூப்ஸ் மட்டும் கிடையாது, பிரான்ச்டு அல்கைல் குரூப்ஸும் இருக்கு. காமன் பிரான்ச்டு குரூப்ஸ்க்கு வந்து ஸ்பெசிபிக் ட்ரிவியல் நேம்ஸ் இருக்கு. ப்ரோப்பைல் குரூப் வந்து எய்தர் N ப்ரோப்பைல் இல்லைன்னா ஐசோ ப்ரோப்பைல் குரூப். பிரான்ச்டு பியூட்டைல் குரூப் வந்து செகண்டரி பியூட்டைல், ஐசோ பியூட்டைல் மற்றும் டெர்சியரி பியூட்டைல் குரூப். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரல் யூனிட் CH2C CH3 thrice வந்து நியோபென்டைல் குரூப் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஐசோப்ரோப்பைல். நம்ம ஆல்ரெடி டேபிள்ல ப்ரோப்பைல் குரூப் பார்த்தோம், அதாவது CH3 CH2 CH2. ப்ரோப்பேன்ல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணா ப்ரோப்பைல் குரூப் பார்த்தோம், அது வந்து ஸ்ட்ரெயிட் செயின். இது பிரான்ச்டு செயின் ப்ரோப்பைல் குரூப். இங்க பாருங்க CH3 CH, இந்த CHல இந்த CH3 வந்து பிரான்ச். இது வந்து ஐசோ ப்ரோப்பைல்னு சொல்லலாம். இது ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான், ரெண்டுமே ஐசோ ப்ரோப்பைல். அதே மாதிரி இது ஐசோ பியூட்டைல். ஸோ 4 கார்பன் பியூட்டேன்ல இருந்து நமக்கு இந்த பியூட்டைல் குரூப் கிடைக்கும். இது ஐசோ பியூட்டைல், இது செகண்டரி பியூட்டைல், இது டெர்சரி பியூட்டைல். மூணுமே பிரான்ச்டு செயின் அல்கைல் குரூப் தான். பொசிஷன் ஆஃப் CH3, அதாவது இந்த CH3 பொசிஷன் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த நேம் சேஞ்ச் ஆகுது. இங்க பாருங்க, ஐசோ பியூட்டைல்ல இந்த CH3 பிரான்ச் வந்து இங்க இருக்கு. செகண்டரி பியூட்டைல்ல பாருங்க, இந்த பொசிஷன்ல இந்த மீத்தைல் குரூப்ஸ் பிரான்ச் இருக்கு, அதனால இது செகண்டரி பியூட்டைல். இங்க இந்த கார்பனோட இந்த 3 CH3 அட்டாச் ஆயிருக்கு, இது வந்து டெர்சியரி பியூட்டைல். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரல் யூனிட்டை வந்து நாம நியோபென்டைல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா நாமன்கிளேச்சர் ஆஃப் பிரான்ச்டு செயின் அல்கேன்ஸ். பிரான்ச்டு செயின் அல்கேன்ஸ் நேமிங்க்கு என்ன ரூல்ஸ் இருக்குன்னு ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, the longest chain in the molecule is identified. அது பிரான்ச்டு செயின் அல்கேன்ஸ்ல லாங்கஸ்ட் செயின் எதுன்னு ஃபர்ஸ்ட் நாம ஐடென்டிஃபை பண்ணோம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் 1ல இங்க பாருங்க, நம்ம நம்பரிங் கொடுத்துருக்கோம். இங்க இருந்து இங்க வரைக்கும் டோட்டல் 9 கார்பன் இருக்கு. அதே மாதிரி இங்க கொடுத்திருக்கிறதுல 1ல இருந்து 8 வரைக்கும் இருக்கு. நாம சப்போஸ் இதை பேரண்ட் செயினா கன்சிடர் பண்ணா இங்க 8 கார்பன் இருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். இந்த வே ஆஃப் செலெக்ஷன்ல 9 கார்பன் லாங்கஸ்ட் செயினும் இங்க ஒன்லி 8 கார்பன் தான் இருக்கு. ஸோ இதை தான் வந்து நாம பேரண்ட் செயினா கன்சிடர் பண்ணணும், லாங்கஸ்ட் செயின். இது வந்து ராங். இந்த பேரண்ட் செயினை வந்து நாம ரூட் செயின் அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் பேரண்ட்
செயின் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேரண்ட் செயினில் இருக்கிற கார்பன் ஆட்டம்ஸ்க்கு வந்து நம்பரிங் கொடுக்கணும் 1 2 3 4 அந்த மாதிரி. அந்த நம்பரிங் மூலமா நம்ம வந்து பேரண்ட் ஆல்கேனோட நேம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது சப்போஸ் 4 கார்பன் இருக்குன்னா பியூட்டேன், 5 இருக்குன்னா பென்டேன், அந்த மாதிரி அந்த பேரண்ட் ஆல்கேனோட நேம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்ததா அந்த நம்பரிங் எதுக்கு யூஸ் ஆகும்னா எந்த பொசிஷன்ல பிரான்ச்சஸ் அதாவது ஆல்கைல் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்காகவும் அந்த நம்பரிங் யூஸ் ஆகும். அதே மாதிரி அந்த நம்பரிங் கொடுக்கும்போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா எந்த கார்பன்ல சப்ஸ்டிடியூஷன் இருக்கோ அதாவது பிரான்ச்சஸ் இருக்கோ அந்த கார்பனுக்கு லோயஸ்ட் பாசிபிள் நம்பர் இருக்கிற மாதிரி நாம நம்பரிங் கொடுக்கணும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஸ்ட்ரக்சர்ல சப்போஸ் நம்ம பேரண்ட் செயினுக்கு இந்த லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு நம்பர் கொடுத்தா அதாவது இந்த கார்பனுக்கு 1 2 3 4 அப்படியே இங்க 9 வரைக்கும் இந்த பேரண்ட் செயினுக்கு லெஃப்ட் டு ரைட் நம்பரிங் கொடுத்தா செகண்ட் பொசிஷன்ல ஒரு சப்ஸ்டிடியூஷன் ஆல்கைல் குரூப் பிரான்ச் இருக்கு, சிக்ஸ்த் பொசிஷன்ல ஒரு ஆல்கைல் குரூப் சப்ஸ்டிடியூஷன் பிரான்ச்சஸ் வரும். இதே ஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஒருவேளை ரைட் டு லெஃப்ட் நம்பரிங் கொடுத்தா பேரண்ட் செயினுக்கு இங்க 1 அதே மாதிரி இங்க வரைக்கும் 9 அப்படி கொடுத்தா இங்க பாருங்க சப்ஸ்டிடியூஷன் 4th பொசிஷன்லயும் 8th பொசிஷன்லயும் இருக்கு. அதாவது 4 and 8 இங்க வந்து 2 and 6 நம்ம ரூல்ஸ் படி லோயஸ்ட் பாசிபிள் நம்பர் தான் வந்து பிரான்ச்சஸ் இருக்கிற கார்பனுக்கு கொடுக்கணும். அப்படி பார்த்தா இங்க வந்து 2 and 6 இங்க 4 and 8 அப்படின்னா இந்த வே ஆஃப் நம்பரிங் ராங். இதுதான் வந்து கரெக்ட் வே ஆஃப் நம்பரிங். ஸோ நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், பேரண்ட் செயின் எதுன்னு ஐடென்டிஃபை பண்றோம். அடுத்ததான் அந்த பேரண்ட் செயினில் இருக்கிற கார்பன்ஸ்க்கு நம்பரிங் கொடுக்குறோம். நம்பரிங் கொடுக்கும்போது லோயஸ்ட் பாசிபிள் நம்பர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கிற கார்பன்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம வந்து அந்த ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு ஃபுல் நேம் டெவலப் பண்ணணும். அந்த நேமிங்ல ஆல்கைல் குரூப்ஸ் நேம் வந்து ப்ரிஃபிக்ஸ்ல யூஸ் பண்றோம். அதாவது பேரண்ட் ஆல்கேனுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ்ல ஆல்கைல் குரூப் நேம் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆல்கைல் குரூப் நேம்க்கு வந்து பொசிஷனும் மென்ஷன் பண்ணணும். அதாவது எந்த கார்பனோட அந்த ஆல்கைல் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கோ அந்த நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணும். ஒருவேளை ஒரே காம்பவுண்ட்ல வெவ்வேறு ஆல்கைல் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருந்தா அந்த ஆல்கைல் குரூப்ஸை வந்து ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஃபர்ஸ்ட் நாம இந்த பேரண்ட் செயின் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். கார்பன் 9 வரைக்கும் இருக்கிற பேரண்ட் செயின் அதோட நேம் என்ன, நானேன். அடுத்ததா செகண்ட் அண்ட் சிக்ஸ்த் பொசிஷன்ல சப்ஸ்டிடியூஷன் இருக்கிற மாதிரி நம்பரிங் கொடுக்குறோம். அதாவது லோயஸ்ட் பாசிபிள் நம்பர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கிற மாதிரி நம்பரிங் கொடுத்தா செகண்ட் அண்ட் சிக்ஸ்த் பொசிஷன்ல சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. இங்க செகண்ட் பொசிஷன்ல மீத்தைல் குரூப்பும் சிக்ஸ்த் பொசிஷன்ல ஈத்தைல் குரூப்பும் ரெண்டு வெவ்வேறு ஆல்கைல் குரூப் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஸோ நேமிங்ல ஃபர்ஸ்ட் ஈத்தைலும் அடுத்ததா மீத்தைலும் வரும். ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் கன்சிடர் பண்ணணும். இங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் மீத்தைல் குரூப் நேமும் சிக்ஸ்த்ல இருக்கிறதுனால ஈத்தைல் குரூப் நேமும் நாம நேமிங்ல மென்ஷன் பண்ணக்கூடாது. ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல ஈத்தைல் தான் ஃபர்ஸ்ட், மீத்தைல் அடுத்ததா வரும். ஸோ இந்த நேம் வந்து 6 ஈத்தைல், சிக்ஸ்த் பொசிஷன்ல ஈத்தைல், செகண்ட் பொசிஷன்ல மீத்தைல், 9 கார்பன் கண்டைனிங் பேரண்ட் ஆல்கேன் வந்து நானேன், 6 ஈத்தைல் 2 மீத்தைல் நானேன். அதே மாதிரி இந்த நம்பர்ஸை வந்து இந்த ஈத்தைல்ங்கிற வேர்ட்ல இருந்து செப்பரேட் பண்றதுக்கு நம்ம ஹைஃபன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க 2 ஹைஃபன் மீத்தைல் இந்த ஹைஃபன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஆல்கைல் குரூப் நேமுக்கும் பேரண்ட் ஆல்கேன் நேமுக்கும் மிடில் ஸ்பேஸ் கிடையாது, எந்த பிரேக் இல்லாம மீத்தைல் நானேன் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஒருவேளை ஒரே சப்ஸ்டிடியூட் வந்து 2 டைம்ஸ் இல்ல மோர் தேன் 2 டைம்ஸ் சப்ஸ்டிடியூட் ஆயிருந்தா அதோட நம்பர்ஸ் வந்து நாம கமா போட்டு செப்பரேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த சப்ஸ்டிடியூட் நேம் வந்து திரும்ப திரும்ப ஃபைனல் நேம்ல ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா ப்ரிஃபிக்ஸ் டை, ட்ரை, டெட்ரா, பென்டா அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதாவது சப்போஸ் 2 தடவை மீத்தைல் குரூப் இருந்தா மீத்தைல் மீத்தைல் அப்படின்னு மென்ஷன் பண்ணாம அதை வந்து நாம டை மீத்தைல் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ 3 மீத்தைல் குரூப் இருந்தா ட்ரை மீத்தைல் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஆனா அந்த டை ட்ரை அப்படிங்கிற வேர்ட்ல இருக்கிற
லெட்டர்ஸ் வந்து நம்ம ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டைமீத்தைல் அப்படின்னா அந்த மீத்தைல் எம் தான் வந்து நம்ம ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் கன்சிடர் பண்ணிக்கணுமே தவிர டை அப்படிங்கிறதுல டியை வந்து நம்ம ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் ப்ரிஃபிக்ஸுக்கு கன்சிடர் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க எக்ஸாம்பிள், இது 2,4 டைமீத்தைல் பென்டேன். ஸோ 5 கார்பன் இருக்கிற அல்கேன் பென்டேன் இங்கே செகண்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் மீத்தைல் குரூப். சிமிலர் குரூப் வந்து ரெண்டு இடத்துல சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம 2 மெத்தைல் 4 மெத்தைல் பென்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. 2,4 அப்படின்னு இந்த நம்பரை வந்து கமா போட்டு செப்பரேட் பண்ணிக்கணும். 2,4 ரெண்டுமே மீத்தைல் குரூப்புங்கிறதுனால டைமீத்தைல் 5 கார்பன் அல்கேன் பென்டேன். இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, இது 2,2,4 ட்ரைமீத்தைல் பென்டேன். ஸோ 3 மீத்தைல் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. அதில் 2 வந்து இந்த செகண்ட் கார்பனில் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த இதே கார்பனில் 2 மீத்தைல் குரூப், ஃபோர்த் பொசிஷனில் மீத்தைல் குரூப் இருக்கு. ஸோ 2,2 இங்கே 2 மீத்தைல் இருக்கிறதுனால 2,2, அப்புறமா மீத்தைல் குரூப் ஃபோர்த் கார்பனில் இருக்கிறதுனால 4. ஸோ டோட்டல் 3, 2,2,4 ட்ரைமீத்தைல் பென்டேன். அடுத்த ஸ்ட்ரக்சரில் பாருங்க, 3 ஈத்தைல் 4,4 டைமீத்தைல் ஹெப்டேன். இங்கே 2 டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த கார்பன்ல 2 மீத்தைல் குரூப்பும் இந்த கார்பன்ல ஒரு ஈத்தைல் குரூப்பும் இருக்கு. டோட்டல் 7 கார்பன் அல்கேன் செயின், அதாவது ஹெப்டேன். இங்க ஃபோர்த் கார்பன்ல மீத்தைல் குரூப், இது டைமீத்தைல். இங்க தேர்ட் கார்பன்ல ஈத்தைல் குரூப். சப்போஸ் நீங்க இந்த டைமீத்தைல் இருக்கிற டியை ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல கன்சிடர் பண்ணா இந்த டை ஃபர்ஸ்டும் ஈத்தைல் அடுத்ததாகவும் வரும். ஆனா நம்ம இந்த டை கன்சிடர் பண்ணக்கூடாது. இது மீத்தைல் குரூப்பாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ மீத்தைல் எம் வந்து ஈத்தைலுக்கு அப்புறமா தான் வரும். அதனால நேமிங்ல 3 ஈத்தைல் இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அப்புறம் 4,4 டைமீத்தைல் ஹெப்டேன். நம்ம இதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ்ல ரூல்ஸ் என்ன பார்த்தோம்? லோயஸ்ட் பாசிபிள் நம்பர் சப்ஸ்டிடியூட் இருக்கிற கார்பன் ஆட்டம்க்கு இருக்கிற மாதிரி நாம நம்பரிங் கொடுக்கணும்னு பார்த்தோம். ஒருவேளை 2 இடத்துல சப்ஸ்டிடியூட் இருக்கும்போது, அதாவது 2 வெவ்வேறு கார்பன்ல சப்ஸ்டிடியூட் அட்டாச் ஆயிருக்கும் போது எந்த சைட்ல இருந்து நம்பர் கொடுத்தாலும் ஈக்குவல் நம்பரிங் வர மாதிரி ஒருவேளை சப்ஸ்டிடியூஷன் இருந்தா, அதாவது லெஃப்ட் டு ரைட் கொடுக்கும் போதும் ஒரே விதமான நம்பரிங்கும், ரைட் டு லெஃப்ட் கொடுத்தாலும் ஒரே விதமான நம்பரிங் வர்ற மாதிரி ஒருவேளை இருந்தா எப்படி கன்சிடர் பண்ணணும்னா, 2 டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கும் போது as per alphabetical order கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ alphabetical orderல எந்த alkyl group ஃபர்ஸ்ட் வருதோ அதுக்கு lowest possible number இருக்கிற மாதிரி நாம கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க, இது 3 ethyl 6 methyl octane. இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த பொசிஷன்ல ஈத்தைல் குரூப்பும் இந்த பொசிஷன்ல மீத்தைல் குரூப்பும் இருக்கு. டோட்டல் 8 கார்பன். நீங்க ஒருவேளை ரைட்ல இருந்து லெஃப்ட்ல நம்பரிங் கொடுத்தீங்கன்னா இங்க தேர்ட் பொசிஷன்ல ஒரு சப்ஸ்டிடியூஷனும் இங்க 6th பொசிஷன்ல ஒரு சப்ஸ்டிடியூஷனும் வரும். அதாவது இங்க கொடுத்திருக்கிற மாதிரி 3 and 6th பொசிஷனுக்கு வரும். லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இங்க கொடுத்திருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இங்கேயும் தேர்ட் பொசிஷன் 6th பொசிஷன், அதாவது ரெண்டு விதமான நம்பரிங்லயும் தேர்ட் அண்ட் 6th பொசிஷன்ல தான் சப்ஸ்டிடியூஷன் இருக்கும். ஆனா இந்த நம்பரிங்ல பாருங்க, தேர்ட் பொசிஷன்ல ஈத்தைல் குரூப்பும் 6th பொசிஷன்ல மீத்தைல் குரூப்பும், அதாவது ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல ஈத்தைல் தேர்ட் பொசிஷன்லயும் 6th பொசிஷன்ல மீத்தைல் குரூப்பும் வரும். ஆனா இங்க 6thல ஈத்தைல் தேர்ட்ல மீத்தைல் வரும். இது வந்து ராங் வே ஆஃப் நம்பரிங். ஸோ இந்த காம்பவுண்டோட ஆக்சுவல் நம்பரிங் இதுதான். இதோட நேம் 3 ஈத்தைல் 6 மீத்தைல் ஆக்டேன். பிரான்ச்டு ஆல்கைல் குரூப்ஸ்க்கும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நேமிங் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பிரான்ச்டு ஆல்கைல் குரூப்க்கு எப்படி நம்பரிங் கொடுக்கணும்னா, எந்த கார்பன் ரூட் ஆல்கேனோட அட்டாச் ஆயிருக்கோ, பிரான்ச்டு ஆல்கைல் இருக்கிற எந்த கார்பன் ரூட் ஆல்கேனோட அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பனுக்கு தான் பொசிஷன் 1. பாருங்க எக்ஸாம்பிள், இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இந்த கார்பன் தான் ரூட் ஆல்கேனோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இது நம்பர் 1 பொசிஷன். இங்க 2 3 4 இதுல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல மெத்தைல் குரூப் இருக்கு. 4 கார்பன் ஆல்கேன் செயின் இது. ஸோ 1,3 டைமீத்தைல் பியூட்டைல்.
அதே மாதிரி இந்த பிரான்ச்டு செயின் ஆல்கைல் குரூப் வந்து நம்ம நேமிங்ல ஒரு பிராக்கெட்டுக்குள்ள மென்ஷன் பண்ணணும். நாம சப்ஸ்டிடியூன்ஸோட ட்ரிவியல் நேம்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரிஃபிக்ஸ் ஐசோ அண்ட் நியோ அப்படின்னு வந்தா அதை வந்து நம்ம ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல கன்சிடர் பண்ணுவோம். அதாவது பார்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் நேம் ஆஃப் ஆல்கைல் குரூப்பை ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் ப்ரிஃபிக்ஸ் செகண்டரி அண்ட் டெர்சியரி அதெல்லாம் வந்து ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல பார்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் நேமாக கன்சிடர் பண்றதில்ல. அதே மாதிரி இந்த ஐசோ மற்றும் அது சம்பந்தமான ப்ரிஃபிக்ஸ் வந்து ஆல்கைல் குரூப் நேமிங்ல யூஸ் பண்ணலாம். அது வந்து IUPAC சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர்ல அலோ பண்ணியிருக்கு. ஆனால் எக்ஸப்ஷன் என்னன்னா அதில் ஃபர்தர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடாது. இது வந்து ரூல்ஸ் ஃபார் மல்டி சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்ட்ஸ். ஒருவேளை ரெண்டு செயின் ரெண்டுமே ஈக்குவல் சைஸ் சப்ஸ்டிடியூட் ஆயிருந்தா எந்த செயின்ல அதிகமான சைட் செயின் இருக்கோ அந்த செயின் தான் செலக்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி அந்த செயின் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்பரிங் எதை பேஸ் பண்ணி கொடுக்கணும்னா எந்த சைட்ல இருந்து நம்பரிங் கொடுத்தா அது வந்து சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு க்ளோசரா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்பரிங் கொடுக்கணும். எக்ஸாம்பிள்ல பாருங்க, இது ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். இதுல எது ரைட் வே ஆஃப் நாமன்கிளேச்சர்னு பார்க்கலாம். இங்க இது 4 கார்பன் செயின். இங்க வந்து பாருங்க 1 2 3 4 மென்ஷன் பண்ணிருக்கு. இங்கேயும் 1 2 3 4. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் சைஸ் 4 கார்பன் செயின். ஆனா இந்த செயின்ல ஒரே ஒரு சப்ஸ்டிடியூன் தான் இருக்கு. இங்க தேர்ட் கார்பன்ல பாருங்க 2 சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதாவது மோர் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூன். ஸோ இதை தான் வந்து நாம செலக்ட் பண்றோம். பேரண்ட் செயினா இதை செலக்ட் பண்றோம். இது வந்து நமக்கு சப்ஸ்டிடியூஷன். இது ஒரு பிரான்ச்டு செயின் ஆல்கைல் குரூப் சப்ஸ்டிடியூஷனா கன்சிடர் பண்றோம். இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிறது நம்பரிங் இந்த சைடு இருந்தா கொடுக்கணும். இங்க 1 2 3 4 5 இங்க இருந்தா கொடுக்குறோம். ஏன்னா இங்க 5th பொசிஷன்ல இந்த சப்ஸ்டிடியூஷன் வர்ற மாதிரி க்ளோசரா சப்ஸ்டிடியூஷனுக்கு க்ளோசரா இருக்கிற மாதிரி நம்பரிங் கொடுக்குறோம். ஒருவேளை இந்த மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணா இது ராங் வே ஆஃப் நம்பரிங். இந்த ஸ்ட்ரக்சரோட நேம் வந்து 5 2-ethyl butyl வந்து பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சப்ஸ்டிடியூட் வந்து பிராக்கெட்டுக்குள்ள மென்ஷன் பண்றோம். அதாவது 5th பொசிஷன்ல இங்க 2-ethyl butyl இருக்கு. அது வந்து பிராக்கெட்டுக்குள்ள. அப்புறம் இங்க பாருங்க தேர்ட் பொசிஷன்ல 2 மீத்தைல் குரூப் இருக்கு இல்லையா, அது வந்து 3,3 டைமீத்தைல். டோட்டல் 10 கார்பன் அல்கேன் வந்து டெக்கேன். பட் இந்த நேமிங் வந்து ராங். இது வந்து 5 2,2 dimethyl butyl 3-ethyl decane. இது wrong way of nomenclature. இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, இது பேரண்ட் செயின் 10 கார்பன் இருக்கு டெக்கேன். 4th பொசிஷன்ல ஐசோப்ரோபைல் குரூப் இருக்கு. CH3 twice ஐசோப்ரோபைல். 5th பொசிஷன்ல செகண்டரி பியூட்டைல் குரூப் இருக்கு. இதோட நேமிங் வந்து 5 செகண்டரி பியூட்டைல் 4 ஐசோப்ரோபைல் டெக்கேன். இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க, இது வந்து 5th பொசிஷன்ல 2,2 டைமீத்தைல். ஸோ செகண்ட் பொசிஷன்ல 2 மீத்தைல் குரூப் இருக்கு. இது வந்து 5th பொசிஷன் கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 5th பொசிஷன்ல 2,2 டைமீத்தைல் ப்ரோபைல் பிராக்கெட்ல கொடுக்குறோம். ஸோ 9 கார்பன் ஆல்கேன் வந்து நானேன். அடுத்தது சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படி நேமிங் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். ஒரு சேச்சுரேட்டட் மோனோசைக்ளிக் காம்பவுண்ட் நேமிங்ல ஆக்சுவல் ஸ்ட்ரெயிட் செயின் அல்கேன் நேம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் சைக்ளோ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை சைட் செயின் ஏதாவது இருந்தா இதுக்கு முன்னாடி நாம என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணமோ அதே ரூல்ஸ் அப்ளிகபிள். இங்க பாருங்க, இது 5 கார்பன் சைக்ளிக் காம்பவுண்ட். அதாவது 5 கார்பன் ஸ்ட்ரைட் செயின் அல்கேனுக்கு என்ன பேரு, பென்டேன். இது சைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ சைக்ளோ அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் இங்க யூஸ் பண்றோம். இது ஒரு சைக்ளோ பென்டேன். இந்த ஸ்ட்ரக்சர் 6 கார்பன் சைக்ளிக் காம்பவுண்ட். இது ஹெக்சேன் சைக்ளிக் காம்பவுண்ட்ங்கிறதுனால சைக்ளோ ஹெக்சேன். இங்க சப்ஸ்டிடியூட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மீத்தைல் குரூப்பும்
தேர்டு பொசிஷனில் CH2CH2CH3 அதாவது ப்ரொப்பைல் குரூப்பும் இருக்குது. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு மீத்தைல், அடுத்ததாக ப்ரொப்பைல். ஸோ 1 மீத்தைல் 3 ப்ரொப்பைல் சைக்ளோஹெக்சேன். அடுத்ததாக இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இதுவும் சைக்ளோஹெக்சேன் தான். சைக்ளோஹெக்சேனோட ஃபர்ஸ்ட் பொசிஷனில் 2 மீத்தைல் குரூப்பும், தேர்டு பொசிஷனில் CH2CH3 அதாவது ஈத்தைல் குரூப் சப்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஈத்தைல் ஃபர்ஸ்ட், அதனால் 3 ஈத்தைல் 1,1 டைமீத்தைல் சைக்ளோஹெக்சேன். Nomenclature of organic compounds having functional group. அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்போ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷனல் குரூப்போ இருந்தா அதோட நாமன்கிளேச்சர் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நாம இந்த ஆர்கானிக் காம்பவுண்டை ஒரு பர்டிகுலர் கிளாஸுக்கு கீழே நாம வகைப்படுத்த முடியும், அதாவது அரேஞ்ச் பண்ண முடியும். இந்த டேபிளர் காலம்ல ஃபங்க்ஷனல் குரூப்பும் அதுக்கான கிளாஸ் வித் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கு. பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ஒன் அல்கேன்ஸ், அதோட சஃபிக்ஸ் வந்து ஏன்னு முடியும். ஸோ எல்லா அல்கேனோட நேமும் ஏன் அப்படின்னு முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க, ப்ரொப்பேன், இது கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கிற 3 கார்பன் செயின் ப்ரொப்பேன். அடுத்ததா அல்கீன்ஸ், ஃபங்க்ஷனல் குரூப் ஸ்ட்ரக்சர் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், இதோட சஃபிக்ஸ் வந்து ஈன்னு முடியும். எக்ஸாம்பிள் ப்ரொப்பீன், இங்க கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. அடுத்ததா அல்கைன்ஸ், இதுல கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், சஃபிக்ஸ் YNEன்னு முடியும். எக்ஸாம்பிள் ப்ரொப்பைன். இந்த பாருங்க, இந்த மூணுமே வந்து 3 கார்பன் இருக்கிற செயின் தான். ஃபர்ஸ்ட் அல்கேன்ல சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கும், இங்க டபுள் பாண்ட் இருக்கு, இங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அடுத்ததா அரீன்ஸ், எக்ஸாம்பிள் பென்சீன். நெக்ஸ்ட் ஹாலைட்ஸ், அதோட ஃபங்க்ஷனல் குரூப் ஸ்ட்ரக்சர் X. இங்க X வந்து ஃப்ளோரைடு, குளோரைடு, புரோமைடு, அயோடைடு. ப்ரிஃபிக்ஸ் ஹாலோ. எக்ஸாம்பிள் பாருங்க, 1 குளோரோ ப்ரொப்பேன், அதாவது இந்த ஹாலோ வந்து இங்க குளோரின் இருக்கிறதுனால குளோரோ. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல குளோரின் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 1 குளோரோ 3 கார்பன் அல்கேன் வந்து ப்ரொப்பேன். ஸோ 1 குளோரோ ப்ரொப்பேன். நெக்ஸ்ட் ஆல்கஹால்ஸ், OH, prefix hydroxy, suffix ol, OL. Example propane 2-ol, அதாவது 3 கார்பன் செயின் ஆல்கேன்ல செகண்ட் பொசிஷன்ல OH குரூப் அட்டாச் ஆயிருக்கு, 2-ol, propane 2-ol. நெக்ஸ்ட் ஆல்டிஹைட்ஸ், CHO, prefix formyl அல்லது ஆக்சோ, suffix AL, all. இந்த ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இது வந்து OL, இங்க AL. எக்ஸாம்பிள் ப்ரப்பனால், AL இது வந்து ஆல்டிஹைடை இண்டிகேட் பண்ணுது. கீட்டோன்ஸ், C டபுள் பாண்ட் O, ப்ரிஃபிக்ஸ் ஆக்சோ, சஃபிக்ஸ் ஓன். எக்ஸாம்பிள் ப்ரொப்பேன் 2-on, அதாவது செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் O அட்டாச் ஆயிருக்கு, அதனால 2-on. நைட்ரைல்ஸ், C ட்ரிபிள் பாண்ட் N, ப்ரிஃபிக்ஸ் சயனோ, சஃபிக்ஸ் நைட்ரைல். எக்ஸாம்பிள் பென்டா நைட்ரைல். அடுத்தது ஈத்தர்ஸ், ஃபங்க்ஷனல் குரூப் ஸ்ட்ரக்சர் ROR, ப்ரிஃபிக்ஸ் ஆல்காக்சி. எக்ஸாம்பிள் ஈத்தாக்சி ஈத்தேன், அதாவது ஆல்காக்சி இங்க வந்து ஈத்தைல் குரூப் இருக்கிறதுனால அது ஈத்தாக்சி ஈத்தேன். அடுத்தது கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், அதோட ஃபங்க்ஷனல் குரூப் ஸ்ட்ரக்சர் COOH, ப்ரிஃபிக்ஸ் கார்பாக்சி, சஃபிக்ஸ் ஓயிக் ஆசிட். எக்ஸாம்பிள் ப்ரொப்பனோயிக் ஆசிட். கார்பாக்சிலேட் அயன்ஸ், COO-, சஃபிக்ஸ் OH. எக்ஸாம்பிள் பியூட்டனோயேட் அனியான். அடுத்ததா எஸ்டர்ஸ், COOR, அதோட ப்ரிஃபிக்ஸ் ஆல்காக்சி கார்போனைல், சஃபிக்ஸ் OH. எக்ஸாம்பிள் மீத்தைல் ப்ரொப்பனோயேட். Next acyl halides, functional group structure COX, இங்கேயும் X வந்து fluoride, chloride, bromide இல்லனா iodide. Prefix halocarbonyl, suffix oil halide. Example propanoil,
bromide. Amides functional group structure CONH2 இது வந்து primary, அடுத்தது CONHR இது secondary, CONR2 tertiary. Prefix carbomoyl, suffix amide. Example வந்து butanamide. Amines NH2 primary amine, NH secondary amine, இந்த N வந்து tertiary amine. Prefix amino, suffix amine. Primary amine example butane 2 amine, N-methyl methanamine வந்து secondary amine, N, N dimethyl methanamine tertiary amine. Nitro compounds functional group structure NO2 அதோட prefix nitro, example 1 nitropropane. அடுத்ததா sulfonic acids functional group structure SO3H, prefix sulfo, suffix sulfonic acid, example methyl sulfonic acid. Functional group இருக்கிற organic compounds nomenclatureக்கு first அந்த organic compoundல எந்த functional group இருக்கோ அதை identify பண்ணோம். அந்த functional group தான் வந்து அந்த organic compoundோட suffix வந்து determine பண்ணோம். அதே மாதிரி அந்த longest carbon chainல எந்த carbonல functional group இருக்கோ அந்த கார்பனுக்கு lowest possible number இருக்கிற மாதிரி நம்பரிங் கொடுக்கணும். அடுத்ததா அந்த டேபிள்ல கொடுத்திருக்கிற suffix மென்ஷன் பண்ணி அந்த காம்பவுண்டோட ஃபுல் நேம் நாம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஒருவேளை ஒரே ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா, அதாவது பாலி ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தா, அதில் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும்தான் முதன்மையான ஃபங்க்ஷனல் குரூப்பா, அதாவது பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்பா எடுத்துக்கணும். மீதி ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஜஸ்ட் சப்பார்டினேட் ஃபங்க்ஷனல் குரூப். அதை நாம் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ணாமல் நேமிங்கில் ஒரு சப்ஸ்டிடியூண்டாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். அது மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும்போது எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை வந்து பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நாம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இங்க வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து டிக்ரீசிங் ப்ரையாரிட்டி ஆர்டர்ல கொடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் COOH, அப்புறம் SO3H, COOR, COCl, CONH2, CN, CHO, C double bond O, OH, NH2, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் அதாவது அல்கீன், அப்புறம் கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் அல்கைன். இது இல்லாம இந்த குரூப் R, C6H5 அதாவது ஃபெனைல் குரூப், ஹாலஜன்ஸ் ஃப்ளோரைடு, குளோரைடு, புரோமைடு, அயோடைடு, நைட்ரோ குரூப் NO2, ஆல்காக்சி OR இதெல்லாம் வந்து ப்ரிஃபிக்ஸ் சப்ஸ்டிடியூண்டா மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். சப்போஸ் ஒரு காம்பவுண்ட்ல ஆல்கஹால் அண்ட் கீட்டோ குரூப் ரெண்டுமே இருந்தா, இங்க பாருங்க இந்த ஆர்டர் படி ஒருவேளை இந்த ஆல்கஹால் அண்ட் கீட்டோ குரூப் ரெண்டுமே இருந்தா எதுக்கு வந்து ஹையர் ப்ரையாரிட்டி? கீட்டோன். அப்ப அந்த காம்பவுண்டை நாம ஹைட்ராக்சி அல்கனோன் அப்படின்னு நேம் பண்ணோம். அதாவது இந்த அல்கனோன் வந்து கீட்டோனை இண்டிகேட் பண்ணுது. இந்த ஹைட்ராக்சி வந்து ஆக்சுவலா ஆல்கஹால் குரூப், இங்க ஹைட்ராக்சி அப்படின்னு நாம ஆல்கஹால் மென்ஷன் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ல பாருங்க, இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இங்க C டபுள் பாண்ட் O கீட்டோ குரூப் இருக்கு, இங்க OH ஆல்கஹாலிக் ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. இந்த ரெண்டுல ஒண்ணுதான் வந்து நம்ம பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்பா கன்சிடர் பண்ணணும். எதை கன்சிடர் பண்ணணும்? கீட்டோ குரூப்பா கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டியில ஆல்கஹாலோட கீட்டோ குரூப் தான் ப்ரையாரிட்டி. ஸோ இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பா கன்சிடர் பண்ணோம். அந்த நேம் வந்து இங்க ஓன் அப்படின்னு சஃபிக்ஸா மென்ஷன் பண்ணோம். ஸோ இங்க டோட்டல் 7 கார்பன் இருக்கு. 7 கார்பன் அல்கேன் என்னன்னு சொல்லுவோம்? ஹெப்டேன். செகண்ட் பொசிஷன்ல கீட்டோ குரூப் இருக்கு. ஸோ ஹெப்டேன் டு ஓன். இங்க இந்த ஆல்கஹாலிக் ஹைட்ராக்சில் குரூப் வந்து ஒரு சப்ஸ்டிடியூண்டா மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்ப 7th பொசிஷன்ல ஹைட்ராக்சி குரூப். ஸோ 7 ஹைட்ராக்சி ஹெப்டேன் டு ஓன். இதுதான் இதோட கரெக்ட் நேம். இப்போ ஒருவேளை நம்ம 2 ஆக்சோ ஹெப்டேன் 7 ஆல்னு கொடுத்தா, அதாவது இந்த குரூப்பை நாம ஃபங்க்ஷனல் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்பா ஒருவேளை எடுத்துக்கிட்டா இதை சப்ஸ்டிடியூண்டா கன்சிடர் பண்ணா இந்த நேம் வரும், 2 ஆக்சோ ஹெப்டேன் 7 ஆல். ஆனா இது ராங் நேமிங்.
இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, இது 3 புரோமோ ப்ரப் 1 ஈன். அதாவது இங்க புரோமின் ஆட்டம் இருக்கு, இங்க கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. இதுல இது மட்டும்தான் ஃபங்க்ஷனல் குரூப், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் அல்கீன், இது மட்டும்தான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த புரோமின் ஆட்டம் வந்து ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டிடியூண்ட். ஸோ தேர்டு பொசிஷன்ல புரோமின் சப்ஸ்டிடியூண்ட் ஆயிருக்கு. ஸோ 3 புரோமோ, 3 கார்பன் இருக்கிற அல்கீன் என்னது ப்ரொப்பீன். இங்க டபுள் பாண்ட் பிட்வீன் கார்பன் 1 கார்பன் 2க்கு நடுவில் இருக்கிறதுனால ப்ரப் 1 ஈன். இது வந்து 1 புரோமோ ப்ரப் 2 ஈன் அப்படி நேமிங் கொடுத்தா அது வந்து ராங். அதாவது இந்த பக்கம் இருந்து நம்பரிங் கொடுத்தா இது 1, இங்க 2, இங்க 3 அப்படி கன்சிடர் பண்ணா அது ராங் வே ஆஃப் நேமிங். ஒருவேளை ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல இருந்தா அதை வந்து நாம டை, ட்ரை, டெட்ரா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இந்த நேமிங்ல அந்த பேரண்ட் அல்கேனோட ஃபுல் நேம் அந்த கிளாஸ் சஃபிக்ஸுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணணும். இங்க பாருங்க எக்ஸாம்பிள், இந்த காம்பவுண்ட்ல இங்கேயும் OH இங்கேயும் OH, அதாவது 2 இடத்துல ஆல்கஹால் இருக்கு. இதை வந்து நாம டயால் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். இந்த டை வந்து 2 குறிக்கும், OL வந்து ஆல்கஹால் குறிக்கும், டயால். இந்த அல்கேன்ல இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன்னா இங்கேயும் ஒரு OH இருக்கு, இங்கேயும் ஒரு OH இருக்கு. ஸோ 1,2 டயால். 2 கார்பன் இருக்கிற பேரண்ட் அல்கேனோட ஃபுல் நேம் இங்க மென்ஷன் பண்ணணும். அது வந்து ஈத்தேன். ஸோ இதோட ஃபுல் நேம் வந்து ஈத்தேன் 1,2 டயால். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஆல்கேனோட சஃபிக்ஸ்ல ஏன், அதாவது ANE அப்படின்னு இருக்கும். ஆனா ஒரு காம்பவுண்ட்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட டபுள் பாண்ட் அல்லது ட்ரிபிள் பாண்ட் இருந்தா அங்க அந்த பேரண்ட் அல்கேன் நேம்ல இருக்கிற NE வந்து நாம ரிமூவ் பண்ணிடுவோம். இங்க எக்ஸாம்பிள்ல பாருங்க, இங்க வந்து இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, 2 டபுள் பாண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல 4 கார்பன் செயின், அதனால பியூட்டேன். ஸோ பியூட்டேன்ல இருக்கிற NE ரிமூவ் பண்ணிட்டு பியூட்டா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 1,3 டையின். அடுத்ததா சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் காம்பவுண்ட்ஸோட நாமன்கிளேச்சர் எப்படின்னு பார்க்கலாம். சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் காம்பவுண்ட்ஸ் நாமன்கிளேச்சருக்கு பென்சீன்கிற வேர்டுக்கு முன்னாடி அதுல என்ன சப்ஸ்டிடியூண்ட் இருக்கோ அதோட நேமை ப்ரிஃபிக்ஸா மென்ஷன் பண்ணணும். இந்த சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் காம்பவுண்ட்ஸ்க்கு IUPAC நேம் மட்டும் இல்லாம ஒரு சில காம்பவுண்ட்க்கு காமன் நேமும் இன்னும் வழக்கத்தில் இருக்கு. இங்க பாருங்க எக்ஸாம்பிள், இது வந்து மீத்தைல் பென்சீன். ஸோ பென்சீன் ஸ்ட்ரக்சர்ல மீத்தைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு, அதாவது மீத்தைல் பென்சீன் அப்படின்னு சொல்லலாம். இதோட காமன் நேம் வந்து பிராக்கெட்ல கொடுத்திருக்கு, டொலுயின். அடுத்ததா மீத்தாக்சி பென்சீன். ஸோ மீத்தாக்சி குரூப் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. மீத்தாக்சி பென்சீன் காமனா இதை வந்து அனிசோல்னு சொல்லுவாங்க. இது வந்து அனிலின், அதாவது காமன் நேம் அனிலின், அமினோ குரூப் பென்சீன்ல சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு, அதனால அமினோ பென்சீன். அடுத்ததா நைட்ரோ பென்சீன், இது புரோமோ பென்சீன். இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல ஒரே ஒரு சப்ஸ்டிடியூஷன் தான் இருந்தது, அதனால அந்த சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் காம்பவுண்ட்க்கு நம்பரிங் வந்து கண்டிப்பா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒன்றுக்கும் மேற்பட்ட சப்ஸ்டிடியூஷன் இருந்தா அந்த சப்ஸ்டிடியூட் பொசிஷன் மென்ஷன் பண்றதுக்கு நாம பென்சீன் ரிங்ல வந்து நம்பரிங் கொடுக்கணும். அப்படி நம்பரிங் கொடுக்கும்போது லோயஸ்ட் பாசிபிள் நம்பர் சப்ஸ்டிடியூட் இருக்கிற கார்பன் ஆட்டமுக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து 1,2 டைப்ரோமோ பென்சீன். இங்க 2 புரோமின் ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷன் புரோமின் இருக்கு, 1,2 டைப்ரோமோ பென்சீன். அடுத்ததா இது வந்து 1,3 டைப்ரோமோ பென்சீன். இங்க ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன் சப்ஸ்டிடியூட் இருக்கிற கார்பன் ஆட்டம்க்கு கொடுக்குறோம். ஒருவேளை நீங்க இந்த சைடு, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் ஒருவேளை நம்பரிங் கொடுத்தா இங்க 1 இருந்தா 2, 3, 4 and 5 அப்படிங்கிற பொசிஷனுக்கு வரும். ஆனா அது ராங் வே ஆஃப் நம்பரிங். லோயஸ்ட் பாசிபிள் நம்பரிங் சப்ஸ்டிடியூட் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். அதனால இது 1,3 டைப்ரோமோ பென்சீன். அடுத்ததா இது வந்து 1,4 டைப்ரோமோ பென்சீன். நீங்க நம்பர் 1 இங்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல இங்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, 1 and 4th பொசிஷன்ல புரோமின் ஆட்டம் வரும். இது 1,4 டைப்ரோமோ
பென்சீன். அதே மாதிரி ட்ரைவியல் சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர்ல இந்த 1 2 அப்படி மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ஆர்த்தோ மெட்டா பேரா அப்படி ப்ரிஃபிக்ஸ் கொடுப்பாங்க. இந்த 1,2 டைப்ரோமோ பென்சீன் வந்து ஆர்த்தோ டைப்ரோமோ பென்சீன், 1,3 டைப்ரோமோ பென்சீன் வந்து மெட்டா டைப்ரோமோ பென்சீன், 1,4 டைப்ரோமோ பென்சீன் வந்து பேரா டைப்ரோமோ பென்சீன். ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் டெரிவேட்டிவ் அல்லது 3க்கும் மேலே சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கிற பென்சீன் டெரிவேட்டிவ்க்கு இந்த ஆர்த்தோ மெட்டா பேரா அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அந்த இடத்துல வந்து லோயஸ்ட் லோக்கல் ரூல் மூலமாக சப்ஸ்டிடியூட் பொசிஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த காம்பவுண்டுக்கு நேமிங் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு சில கேஸில் வந்து பென்சீன் டெரிவேட்டிவோட காமன் நேமை வந்து பேஸ் காம்பவுண்ட் நேமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் இல்லை ஹையர் சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ் காம்பவுண்டில் இருக்கிற சப்ஸ்டிடியூட் பொசிஷனுக்கு நம்பர் 1 அசைன் பண்ணணும். அதுக்கப்புறமா மீதி சப்ஸ்டிடியூஷனுக்கு லோயஸ்ட் பாசிபிள் நம்பர் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இந்த நேமிங்கில் வந்து இந்த சப்ஸ்டிடியூன்ஸ் நேம் வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் வரும். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து 1-chloro 2,4 டைநைட்ரோ பென்சீன். இங்கே குளோரின் ஆட்டம் சப்ஸ்டிடியூஷன் இருக்குது, அதே மாதிரி நைட்ரோ குரூப் சப்ஸ்டிடியூட்டும் இருக்குது. இதில் ப்ரையாரிட்டி வந்து குளோரின் ஆட்டம் ஹாலஜன் ஆட்டம்க்கு தான். ஸோ இந்த பொசிஷனுக்கு நம்பர் 1 கொடுக்குறோம். அடுத்ததாக லோயஸ்ட் பாசிபிள் நம்பர்ஸ் வர்ற மாதிரி இந்த 2 சப்ஸ்டிடியூட்டுக்கு நம்பர் கொடுக்கணும். ஸோ இங்கே 2, இங்கே 3, இங்கே 4 வரும். அந்த மாதிரி கொடுத்தா நைட்ரோ குரூப்புக்கு 2,4ன்னு வரும். ஒருவேளை இந்த நம்பரிங் வந்து 4th பொசிஷன் குளோரின் ஆட்டம் வர்ற மாதிரி கொடுத்தா, அதாவது இந்த நைட்ரோ குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் இங்கே 2, இங்கே 3, இங்கே 4 அப்படின்னு கொடுத்தா இதோட நேமிங் வந்து 4-chloro 1,3 நைட்ரோ டைநைட்ரோ பென்சீன் அப்படின்னு இருக்கும். அது வந்து ராங் வே ஆஃப் நம்பரிங். ஸோ ப்ரையாரிட்டி இந்த ஹாலஜன் ஆட்டம்க்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் இங்கே 2, 3, 4. அப்புறம் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் குளோரின் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும் அங்கேயும். ஸோ 1-chloro 2 and 4th பொசிஷனில் நைட்ரோ குரூப் வரதுனால 2,4 டைநைட்ரோ, இது பென்சீன் ரிங். ஸோ 2,4 டைநைட்ரோ பென்சீன். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இது வந்து 2-chloro 1 methyl 4 நைட்ரோ பென்சீன். இங்கே ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் குளோரின், அதுக்கப்புறமா மீத்தைல் குரூப், அப்புறம் நைட்ரோ. அதனால நேமிங்கில் 2-chloro 1 methyl 4 நைட்ரோ பென்சீன். இது வந்து 4 methyl 5-chloro 1 நைட்ரோ பென்சீன் கிடையாது. இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளில் பாருங்க, பென்சீன் டெரிவேட்டிவோட காமன் நேமை பேஸ் காம்பவுண்ட் நேமாக எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்க, இந்த பென்சீன் ரிங்கில் OCH3 இருக்கு, அதோட காமன் நேம் வந்து அனிசோல். ஸோ இங்கே நம்பர் 1 செகண்ட் பொசிஷன் குளோரின் இருக்கு, 4th பொசிஷனில் மீத்தைல் இருக்கு. ஸோ இது வந்து 2-chloro 1 methoxy 4 methyl பென்சீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த காமன் நேமை பேஸ் காம்பவுண்ட் நேமாக எடுத்துக்கிட்டா இது வந்து 2-chloro 4 methyl, இது வந்து அனிசோல். இங்கே 4 ethyl 2 methyl அனிலின். இந்த பென்சீன் ரிங் வித் NH2 குரூப் வந்து அனிலின். செகண்ட் பொசிஷனில் மீத்தைல் குரூப்பும் தேர்ட் பொசிஷனில் ஈத்தைல் குரூப் இருக்குது. ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் ஈத்தைல் ஃபஸ்ட்டுங்கிறதுனால 4 ethyl 2 methyl அனிலின். இங்கே பென்சீன் ரிங் வித் OH வந்து ஃபீனால். தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் மீத்தைல் குரூப் இருக்கிறதுனால 3,4 டைமீத்தைல் ஃபீனால். ஒருவேளை பென்சீன் ரிங் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற ஆல்கேனோட அட்டாச் ஆயிருந்தா அந்த இடத்துல பென்சீன் ரிங்கை வந்து ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டிடியூண்டாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். அதை வந்து ஒரு பேரண்ட் காம்பவுண்டாக நாமன்கிளேச்சரில் கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த பென்சீன் ரிங் வந்து சப்ஸ்டிடியூண்டாக யூஸ் பண்ணுற இடத்துல ஃபினைல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அதோட அப்ரிகேஷன் வந்து PH அப்படின்னு கொடுக்கலாம். அதாவது முன்னாடி சொன்னோம் இல்லையா, மீத்தைல் குரூப்புக்கு ME, ஈத்தைல் குரூப்புக்கு ET அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி இந்த ஃபெனைலுக்கு வந்து PH அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது 3-phenyl propanoic acid. இங்கே CH2 CH2 COOH ஆல்கேன்ல ஃபங்க்ஷனல் குரூப் COOH இருக்கு. இது ஒரு
ப்ரோப்பனோயிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர். இந்த ப்ரோப்பனோயிக் ஆசிட்ல பென்சீன் ரிங் அட்டாச் ஆயிருக்கு. இதை வந்து ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டிடியூட்டா கன்சிடர் பண்றோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இங்க செகண்ட் பொசிஷன், இங்க தேர்ட் பொசிஷன். தேர்ட் பொசிஷன்ல இந்த பென்சீன் ரிங் சப்ஸ்டிடியூட்டா இருக்கு. அதனால 3-phenyl ப்ரோப்பனோயிக் ஆசிட். இந்த எக்ஸாம்பிள்ல இது எத்தனால் CH2CH2OH. இந்த ஆல்கஹாலிக் ஹைட்ராக்சில் குரூப் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பா இங்க இருக்கு. ஸோ இந்த எத்தனால் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற செகண்ட் கார்பன்ல இந்த பென்சீன் ரிங் அட்டாச் ஆயிருக்கு. அதனால இது 2-phenyl எத்தனால். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ இந்த ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ட்டுக்கு போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐயூபேக் நேம்ஸ் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர். இங்க ரெண்டு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. ரெண்டுமே பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால கொடுத்துருக்கு. உங்களுக்கு பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலான்னா என்னன்னு டவுட் இருந்தா நம்ம ஆல்ரெடி இந்த சேனல்ல ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் அப்லோட் பண்ணியிருக்கு. அது ஒரு தடவை பார்த்துருங்க. இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருக்கும் ஐயூபேக் நேம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, இது ஸ்ட்ரக்சர் 1. இதுக்கு நம்பரிங் இங்க 1 2 3 4 5. ஸோ 5 கார்பன் பேரண்ட் செயின் இருக்கிற ஆல்கேன், அது என்ன, பென்டேன். தேர்ட் பொசிஷன்ல மீத்தைல் குரூப் இருக்கு. இதே ஸ்ட்ரக்சரை இந்த மாதிரி ஜிக்ஸாக்காவும் நம்ம டிரா பண்ண முடியும். ஸோ தேர்ட் பொசிஷன்ல மீத்தைல் குரூப் 3 மீத்தைல், 5 கார்பன் அல்கேன் வந்து பென்டேன். ஸோ ஸ்ட்ரக்சர் 1 வந்து 3 மீத்தைல் பென்டேன். இது செகண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சருக்கு இங்க நம்பர் 1 2 3 4. இங்க ஏன் இந்த சைட்ல இருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா செகண்ட் பொசிஷன்ல மீத்தைல் குரூப் வர்ற மாதிரி, அதாவது லோயஸ்ட் பாசிபிள் நம்பர் இருக்கிற மாதிரி இந்த நம்பரிங் கொடுக்குறோம். இந்த ஸ்ட்ரக்சரையும் நீங்க இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா டிரா பண்ண முடியும். செகண்ட் பொசிஷன்ல மீத்தைல் இருக்கிறதுனால 2 மீத்தைல். 4 கார்பன் ஆல்கேன் என்னது, பியூட்டேன். ஸோ இது 2 மீத்தைல் பியூட்டேன். இதை நம்ம ஐசோபென்டேன்னு சொல்லலாம். இப்போ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இந்த 4ல எது ரைட் ஆன்சர்னு பாருங்க. ஸ்ட்ரக்சர் ஏ வந்து 3 மீத்தைல் பென்டேன், ஸ்ட்ரக்சர் 2 வந்து 2 மீத்தைல் பியூட்டேன். ஸோ எது ரைட் ஆன்சர்? ஆன்சர் டி தான் கரெக்ட். இது செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின்லயும் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரோட ஐயூபேக் நேம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, இதுதான் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர். நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரிங் கொடுத்துக்கலாம், லாங்கஸ்ட் செயின் செலக்ட் பண்ணி. ஸோ இங்கே டோட்டல் 8 கார்பன் செயின் இருக்கு. ஸோ 8 கார்பன் செயின் என்னது, ஆக்டேன். நம்பரிங் எந்த சைட்ல இருந்து கொடுக்கணும்? இங்க பாருங்க, இந்த பக்கம் இருந்து லெஃப்ட் டு ரைட் நம்பரிங் கொடுத்தா தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன்ல சப்ஸ்டிடியூட் வருது. ஒருவேளை நீங்க ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு கொடுத்தா 1 2 3 4 5 1 6th பொசிஷன்ல சப்ஸ்டிடியூஷன் வரும். ஸோ ரைட் டு லெஃப்ட் வந்து ராங் வே ஆஃப் நம்பரிங், லெஃப்ட் டு ரைட் தான் கரெக்ட். அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன்ல சப்ஸ்டிடியூஷன். ஸோ இங்க தேர்ட் பொசிஷன்ல மீத்தைல் குரூப்பும் ஃபோர்த் பொசிஷன்ல ஈத்தைல் குரூப் CH2CH3 சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஈத்தைல் தான் ஃபர்ஸ்ட் வரும் நேமிங்ல. ஸோ 4 ஈத்தைல் 3 மீத்தைல் 8 கார்பன் ஆல்கேன் வந்து ஆக்டேன். ஸோ 4 ஈத்தைல் 3 மீத்தைல் ஆக்டேன் வந்து கரெக்ட் நேம். இந்த ஆப்ஷன் 4ல எதுன்னு பாருங்க, ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், how many primary, secondary, tertiary and quaternary carbon atoms are present in the following compound? இங்க ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்திருக்கு. அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எத்தனை பிரைமரி கார்பன், எத்தனை செகண்டரி கார்பன், எத்தனை டெர்சியரி அண்ட் எத்தனை குவாட்டர்னரி கார்பன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பிரைமரி கார்பன்னா என்ன, செகண்டரி கார்பன்னா என்ன, டெர்சியரி குவாட்டர்னரி கார்பன்னா என்னன்னு தெரியணும். பிரைமரி கார்பன்னா ஒரு கார்பன் இன்னும் ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருந்தா அது பிரைமரி கார்பன். அதே மாதிரி செகண்டரி கார்பன் வந்து ஒரு கார்பன் இன்னும் 2 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கும். டெர்சியரி கார்பன் ஒரு கார்பன் இன்னும் 3 கார்பனோடையும், குவாட்டர்னரி கார்பன்ல கார்பன் வந்து மற்ற 4 கார்பனோடையும் அட்டாச் ஆயிருக்கும். இப்போ நீங்க கவுண்ட் பண்ணுங்க. யூஸ்வலா டெர்மினல் கார்பன் வந்து பிரைமரி கார்பனா இருக்கும். இங்க பாருங்க, இந்த CH3ல இருக்கிற கார்பன், இந்த CH3 இங்க இங்க இங்க, இந்த 5 CH3ல இருக்கிற கார்பனும் இன்னும் ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த 5மே பிரைமரி கார்பன். அடுத்தது செகண்டரி கார்பன் எதுன்னு பாருங்க. அதாவது கார்பன் எந்த 2 கார்பனோட அட்டாச் இருக்கணும். இங்க பாருங்க, இந்த CH2ல இருக்கிற கார்பன்
இந்த கார்பனோடையும் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த CH2 இருக்கிற கார்பன் வந்து செகண்டரி கார்பன். அடுத்ததா இந்த CHல் இருக்கிற கார்பன் பாருங்க 3 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இங்க ஒரு கார்பனோட இந்த பக்கம் ஒரு கார்பன், இந்த பக்கம் ஒரு கார்பன். ஸோ 3 கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இது ஒரு டெர்சரி கார்பன். அடுத்ததா இந்த கார்பன் பாருங்க 4 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. இது ஒரு குவாட்டர்னரி கார்பன். அப்ப 5 பிரைமரி, ஒரு செகண்டரி, ஒரு டெர்சியரி, ஒரு குவாட்டர்னரி கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல எது ரைட் ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். இது அடுத்த கொஸ்டின். The IUPAC name of the compound having formula. இங்க ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்திருக்கு. இதோட IUPAC நேம் என்னன்னு சொல்லணும். இங்க பாருங்க கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. இது ஒரு அல்கீன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நாம பேரண்ட் செயின், லாங்கஸ்ட் செயின் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் நம்பரிங் கொடுக்கணும். அப்புறம் சப்ஸ்டிட்யூயன்ட் எதுன்னு பார்த்து ஃபைனல் நேம் டிசைட் பண்ணலாம். இங்க பாருங்க இது 5 கார்பன் இருக்கிற ஒரு அல்கீன் பேரண்ட் செயின். ஸோ நம்பர் 1 இங்க, 2 இங்க. ஏன்னா இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இங்க நம்ம நம்பரிங் ஸ்டார்ட் பண்றோம். 1 and 2 கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் இருக்கு. இங்க 3, 4, 5. ஸோ 5 கார்பன் இருக்கிற ஒரு அல்கீன், அது வந்து பென்டீன். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அது 1 ஈன், அதாவது பென்ட் 1 ஈன். இங்க பாருங்க தேர்டு கார்பன்ல இங்க ஒரு மீத்தைல் குரூப், இங்க ஒரு மீத்தைல் குரூப், 2 மீத்தைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அதனால 3,3 டைமீத்தைல். ஸோ இதோட ஃபைனல் நேம் வந்து 3,3 டைமீத்தைல் பென்ட் 1 ஈன். ஸோ கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஆப்ஷன் சி தான் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், IUPAC நேம் ஆஃப் CH3 thrice CH double bond CH2. ஃபர்ஸ்ட் இந்த CH3 thrice CH double bond CH2 இந்த மாதிரி எழுதிங்க, உங்களுக்கு நேமிங் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறமா இந்த பேரண்ட் செயின் நம்ம செலக்ட் பண்றோம். 4 கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஒரு அல்கீன். ஸோ அப்போ 4 கார்பன் இருக்கிற அல்கீன் என்னது? பியூட்டீன். அப்புறம் டபுள் பாண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. பிட்வீன் கார்பன் 1 and 2க்கு நடுவில் இருக்கிறதுனால இது 1 ஈன். ஸோ பியூட் 1 ஈன். அப்புறம் தேர்ட் பொசிஷன்ல 2 மீத்தைல் குரூப் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. 3,3 டைமீத்தைல் பியூட் 1 ஈன். இந்த 4 ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன் சி தான் 3,3 டைமீத்தைல் பியூட் 1 ஈன். ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். Sixth question, which of the following represents 3-methyl penta 1,3 diene? So இந்த கொஸ்டின்ல IUPAC நேம் கொடுத்திருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கும் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கு. அந்த 4ல எது 3-methyl penta 1,3 diene அப்படின்னு நாம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த 4க்கும் 1 by 1 நம்ம நேமிங் கொடுத்தா அதில் எதுன்னு ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க ஆப்ஷன் ஏல கொடுத்திருக்கிற ஸ்ட்ரக்சர் நீங்க இந்த மாதிரி பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா டிரா பண்ணீங்கன்னா இப்படி வரும். ஸோ பிட்வீன் 1 and 2க்கு நடுவில் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. அப்புறம் 5 கார்பன் செயின். ஸோ பென்டீன், அதில் 1 and 2க்கு நடுவில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 1 ஈன், பென்ட் 1 ஈன். இது வந்து ரைட் ஆன்சர் கிடையாது. செகண்ட் ஸ்ட்ரக்சர் பி, இது பாருங்க 3-methyl பென்ட் 1 ஈன், அதாவது தேர்ட் பொசிஷன்ல மீத்தைல் குரூப்பும் இங்க டபுள் பாண்ட் வந்து 1, 2க்கு நடுவில் இருக்கு. அதனால 1 ஈன், டோட்டல் 5 கார்பன் பென்ட் 1 ஈன். ஸோ 3-methyl பென்ட் 1 ஈன். ஸோ இதுவும் ரைட் ஆன்சர் கிடையாது. அடுத்ததா ஸ்ட்ரக்சர் சிக்கு வாங்க. இது பாருங்க 1, 2க்கு நடுவில் ஒரு டபுள் பாண்டும் 3, 4 பொசிஷனுக்கு நடுவில் ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ 1,3 டையின், டோட்டல் 5 கார்பன். ஸோ 1,3 டையின்னா பென்டா 1,3 டையின். தேர்ட் பொசிஷன்ல மீத்தைல் குரூப் சப்ஸ்டிடியூஷன். ஸோ இதோட ஃபுல் நேம் 3-methyl penta 1,3 diene. கொஸ்டின் பாருங்க 3-methyl penta 1,3 diene தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இருந்தாலும் ஆப்ஷன் டியோட நேமும் பார்த்துடலாம். இங்க பாருங்க இது வந்து 2-methyl but 2 ஈன், அதாவது இங்க டபுள் பாண்ட் வந்து 2, 3 பொசிஷனுக்கு நடுவில் இருக்கிறதுனால 2 ஈன், டோட்டல் 4 கார்பன் செயின்ங்கிறதுனால பியூட் 2 ஈன், செகண்ட் பொசிஷன் மீத்தைல் குரூப். ஸோ 2-methyl பியூட் 2 ஈன். பட் நம்ம ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஸ்டின், கொடுத்திருக்கிற
காம்பவுண்ட் ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு IUPAC நேம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 4 ஆப்ஷன்ஸில் எது ரைட் ஆன்சர்னு கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்க, இதுதான் கொடுத்துருக்கிற காம்பவுண்ட். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்பரிங் கொடுத்துங்க. ஸோ இங்கே 1 2 3 4 5 அப் டு 10. நம்பர் 1 ஏன் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, இங்கே வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பு டபுள் பாண்ட் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா லோயஸ்ட் பாசிபிள் நம்பர் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு வராது. அதனால் இங்கே தான் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தேர்டு பொசிஷனில் ஒரு மெத்தைல் குரூப் இருக்குது. 4 and 5க்கு நடுவில் டபுள் பாண்ட் இருக்குது. டோட்டல் 10 கார்பன். 10 கார்பன் அல்கீன் என்னது? டெக்கீன். பட் 4th and 5th பொசிஷனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால டெக் 4ஈன். இங்கே பாருங்கள், தேர்டு பொசிஷனில் ஒரு மெத்தைல் குரூப் சப்ஸ்டிடியூஷன். 5 and 6th பொசிஷனில் CH2CH3 CH2CH3 இருக்குது. அதாவது 2 ஈத்தைல் குரூப் இருக்குது. ஸோ 5,6 டை ஈத்தைல். ஏன் ஈத்தைல் ஃபர்ஸ்ட்னா ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ 5,6 டை ஈத்தைல். தேர்டு பொசிஷன் மெத்தைல் இருக்கிறதுனால 3 மெத்தைல் டெக் 4ஈன். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், the correct decreasing order of priority for the functional groups of organic compounds in the IUPAC system of nomenclature. நான் ஆல்ரெடி உங்களுக்கு டிக்ரீசிங் ஆர்டர் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரையாரிட்டி ஆர்டர் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கீழே அதை நான் திரும்ப மென்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி. ஸோ 4 ஆப்ஷன்ஸில் நீங்கள் பாருங்கள், ஆப்ஷன் பியில் தான் COOH இருக்குது, அடுத்து SO3H இருக்குது, இந்த CONH2 இருக்குது, அடுத்ததான் இந்த CHO இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். Question number 9. Which of the following compounds is not correctly matched with its IUPAC name? இங்கே 4 ஸ்ட்ரக்சர் பக்கத்துலேயே நேம் கொடுத்துருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரும் நேமும் மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். எந்த ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் நேம் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லணும். இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏ இது வந்து CH3 CH2 CH2 COO CH2 CH3 ஈத்தைல் பியூட்டனோயேட் அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலாக பியூட்டனோயிக் ஆசிட்ல CH2 CH3 ஈத்தைல் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. இது ஈத்தைல் பியூட்டனோயேட் அப்படிங்கிறது ரைட் நேம். அடுத்ததா இங்க பாருங்க, இங்க ஆல்டிஹைட் இருக்கு. ஸோ AL மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ பொசிஷன் 1 இதுதான், இது செகண்ட், இது 3, இது ஃபோர்த் பொசிஷன். தேர்டு பொசிஷன்ல மீத்தைல் குரூப் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஸோ டோட்டல் இங்க 4 கார்பன். ஸோ பியூட்டனால் 3 methyl group substitution. ஸோ 3 methyl butanol. இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அடுத்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, CH3 CH3 C double bond O CH2 CH3. இந்த நேம்ல பாருங்க 3 ஓன், அதாவது கீட்டோ குரூப் இருக்கிற ஓனை குறிக்குது. ஸோ இந்த பக்கம் இருந்து நீங்கள் நம்பரிங் கொடுத்தீங்கனாலும் தேர்டு பொசிஷன் தான் C double bond O வரும். இந்த பக்கம் கொடுத்தாலும் தேர்டு பொசிஷனில் C double bond O வரும். ஆனால் இங்கே ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால நம்ம நம்பரிங் இங்கேருந்து கொடுக்கலாம். ஸோ இது நம்பர் 1, இது நம்பர் 2, இங்கே நம்பர் 3. ஸோ தேர்டு பொசிஷனில் ஓன், செகண்ட் பொசிஷனில் மீத்தைல் குரூப் சப்ஸ்டிடியூஷன், டோட்டல் 5 கார்பன் செயின், அதனால் பென்டேன். ஸோ இதோட நேம் என்னவா இருக்கும்? 2 methyl pentane 3 ஓன். ஸோ இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். அதாவது ராங் நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், CH3 CHOH CH3 CH3ன்னு கொடுத்துருக்கு. இதோட நேம் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது 2 methyl butane 3 ஆல்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரோட ஆக்சுவல் நேம் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் இதோட நம்பரிங். செகண்ட் பொசிஷனில் ஹைட்ராக்சில் குரூப், அதாவது ஆல்கஹாலோ. தேர்டு பொசிஷனில் மீத்தைல் குரூப் இருக்குது. ஸோ இதோட ஆக்சுவல் நேம் வந்து 3 methyl butane 2 ஆல். ஆனால் இங்கே வந்து 2 methyl butane 3 ஆல்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், த கரெக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 4 hydroxy 2 methyl pentene 1 ஆல் இஸ். அதாவது இந்த நேமுக்கான ஸ்ட்ரக்சர் எதுன்னு நாம கண்டுபிடிக்கணும். இங்கே 4 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. நம்ம ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் நேம் கொடுத்துட்டே வந்தால் எது கரெக்டான ஆன்சர்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நேம்ல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. 4 hydroxy, அதாவது ஃபோர்த் பொசிஷனில் ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருக்கணும். 2 methyl, செகண்ட் பொசிஷனில் ஒரு methyl குரூப் இருக்கணும். pentene அப்படின்னா 5 கார்பன் ஆல்கீன் பென்டீன். 2ஈன் எதை குறிக்கிறதுனா
between carbon 2 and 3 வந்து double bond இருக்கணும். 1 all AL அது எதை குறிக்குதுன்னா first position வந்து aldehyde group இருக்கணும். இந்த எல்லாமே இருக்கிற ஸ்ட்ரக்சர் எதுன்னு பாருங்க. இங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த காம்பவுண்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நம்பரிங் அண்ட் நேமிங் கொடுங்க. இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் பொசிஷன். இதோட நேம் என்னன்னு பாருங்க. சோ ஃபோர்த் பொசிஷன் ஹைட்ராக்சி, செகண்ட் பொசிஷன்ல மீத்தைல், அதாவது ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ஹைட்ராக்சி, அப்புறம் மீத்தைல், 4 ஹைட்ராக்சி, 2 methyl, 5 carbon alkene chain. So pent between 2 and 3 double bond இருக்கிறதுனால 2 in 1 all. So இதுதான் 4 hydroxy, 2 methyl, pent 2 in 1 all. இந்த ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். மீதி வந்து எதுவுமே இந்த நேம்க்கு மேட்ச் ஆகாது. Question number 11, the correct name of the given compound. அதாவது இங்க ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்திருக்கு. இதோட நேம் என்னன்னு நாம ஐடென்டிஃபை பண்ணோம். இங்க பாருங்க, இங்க நம்பரிங் கொடுத்தீங்கன்னா இதுக்கு பொசிஷன் 1, இது செகண்ட் பொசிஷன் 3, 4, 5. ஏன் இங்க ஒண்ணுன்னா ப்ரையாரிட்டி ஆர்டர்ல இந்த CN தான் ஃபர்ஸ்ட் வரும் இந்த ஆல்டிகைடோட. ஸோ இது 1, இங்க 2. இப்போ இந்த CHO வந்து ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் தான். இந்த கார்பன் டபுள் பாண்ட் ஓவும் சப்ஸ்டிடியூட் தான். ஸோ இதோட நேம் வந்து 2-formyl. ஸோ செகண்ட் பொசிஷன்ல இந்த CHO 2-formyl, தேர்ட் பொசிஷன்ல ஆக்சோ 3-ஆக்சோ, 5 கார்பன் இருக்கிறதுனால பென்டா, CN வந்து நைட்ரைல் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல எது செட் ஆகுதுன்னு பாருங்க. ஆப்ஷன் பி இதுதான் ரைட் ஆன்சர். இது அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்லயே ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்கு. அதோட IUPAC நேம் என்னன்னு நாம ஐடென்டிஃபை பண்ணோம். இங்க பாருங்க, இதுதான் கொடுத்திருக்கிற ஸ்ட்ரக்சர். இது ஒரு அசைல் ஹாலைடு. COCl அசைல் குளோரைடு. இங்க பாருங்க, நம்பரிங் நாம இங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5. செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல மீத்தைல் குரூப் இருக்கு. ஸோ 2,3 டைமீத்தைல், 5 கார்பன் இருக்கிறதுனால இது வந்து பென்டேன். COCl அசைல் ஹாலைடுங்கிறதுனால பென்டனாயில் குளோரைடு. இதோட நேம் வந்து 2,3 டைமீத்தைல் பென்டனாயில் குளோரைடு. இந்த 4 ஆப்ஷன்ல எது ரைட் ஆன்சர்னு பாருங்க. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 13, கரெக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 3-methyl pent 3-ene 2-all. அதாவது இந்த நேம்க்கு எந்த ஸ்ட்ரக்சர் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த நேம்ல என்ன இருக்குன்னு பாருங்க. 3-methyl, அதாவது தேர்ட் பொசிஷன்ல ஒரு மீத்தைல் குரூப் இருக்கணும். பென்ட் 3-ene அப்படின்னா என்ன? இதுல 5 கார்பன் ஆல்கீன், அதுல கார்பன் 3 and 4க்கு நடுவுல ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும். 2-all எதை குறிக்குதுன்னா செகண்ட் பொசிஷன்ல ஒரு OH ஆல்கஹால் குரூப் இருக்கணும். ஸோ இது எந்த ஸ்ட்ரக்சருக்கு மேட்ச் ஆகுது பாருங்க. இந்த 4 ஸ்ட்ரக்சர்ல ஸ்ட்ரக்சர் ஏக்கு ஃபர்ஸ்ட் நேமிங் கொடுங்க. இது பாருங்க 1, 2, 3, 4, 5. செகண்ட் பொசிஷன்ல OH இருக்கு. தேர்ட் பொசிஷன்ல மீத்தைல் குரூப் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. 3, 4க்கு நடுவுல டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இது வந்து 3-methyl pent 3-ene 2-all. இதுதான் நம்ம கொஸ்டினுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ மீதி 3 ஸ்ட்ரக்சரோட நேமும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எதுவும் ரைட் ஆன்சர் கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. Question number 14, which of the following IUPAC names is not correctly matched? இங்க வந்து 4 ஸ்ட்ரக்சர், அதுக்கு கீழே IUPAC நேம் கொடுத்திருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரும் IUPAC நேமும் மேட்ச் ஆகுதா இல்லையா, எது கரெக்டா மேட்ச் ஆகல அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏல இந்த ஸ்ட்ரக்சரும் இந்த நேமும் கொடுத்திருக்கு. இது என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். 5 கார்பன் சைக்ளிக் ஆல்கேன், இது வந்து பென்டேன். ஸோ சைக்ளிக் காம்பவுண்டுங்கிறதுனால சைக்ளோபென்டேன். ஸோ இந்த நேம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அடுத்தது இந்த 6 கார்பன் ரிங் வந்து சைக்ளோஹெக்சேன். இதில் குளோரின் ஆட்டம் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஸோ இது வந்து சைக்ளோஹெக்சேன்ல குளோரின். ஸோ குளோரோ சைக்ளோஹெக்சேன். அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க, இங்கேயும் சைக்ளோஹெக்சேன். இதில் இந்த சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. இதோட நேம் வந்து 1,1 டைமீத்தைல் சைக்ளோஹெக்சேன் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆனா இந்த சப்ஸ்டிடியூஷன் வந்து 1,1 டைமீத்தைல் சப்ஸ்டிடியூஷன் கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சரோட ஆக்சுவல் நேம் என்னன்னா, இங்க பாருங்க, இது வந்து ஐசோப்ரோபைல் சைக்ளோஹெக்சேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரும் இந்த நேமும் கரெக்டா மேட்ச் ஆகல. இந்த ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சர்.
ஆக்சுவலா இந்த 1,1 டைமித்தைல் சைக்ளோஹெக்சேன் ஸ்ட்ரக்சர் என்னன்னு இங்க மென்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்தது ஆப்ஷன் டியும் ஒரு தடவை பார்த்துருங்க. இங்க நைட்ரோ குரூப் இருக்கிற சைக்ளோஹெக்சீன். ஸோ இது 3 நைட்ரோ சைக்ளோஹெக்சீன். பட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின், இங்க வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்கு. அந்த காம்பவுண்டோட ஐயூபேக் நேம் என்னன்னு 4 ஆப்ஷன்ல இருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இங்க பாருங்க, இதுதான் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர். இங்க நாம இந்த மாதிரி நம்பரிங் கொடுக்கலாம். அதாவது COOH குரூப் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இங்க நம்பர் 1 பொசிஷன், அடுத்து இது செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன், இங்க 5 and 6. ஸோ இந்த நேமிங் எப்படி கொடுக்கலாம்? 4 ஃபார்மைல் 2 ஆக்சோ cyclohexane. ஸோ 6 கார்பன் செயின்ங்கிறதுனால cyclohexane கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இந்த நேம் எந்த ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். Question number 16, the correct IUPAC name of the following compound. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கு, இதோட IUPAC நேம் என்னன்னு இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல இருந்து நாம செலக்ட் பண்ணணும். வாங்க நம்பரிங் கொடுக்கலாம். ஸோ நம்பர் 1 பொசிஷன் இந்த ஹைட்ராக்சில் குரூப்புக்கு வரும், ஏன்னா இது ரெண்டும் சப்ஸ்டிடியூஷன் தான். ஸோ இங்கே நம்பர் 1 பொசிஷன், அடுத்தது லோயஸ்ட் பாசிபிள் நம்பர்னா இந்த மாதிரி நம்பரிங் கொடுக்கணும். செகண்ட் தேர்டு பொசிஷனில் ஈத்தைல் குரூப், ஃபோர்த் பொசிஷனில் குளோரின் ஆட்டம். இப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் குளோரோ, அப்புறமா ஈத்தைல். ஸோ நேமிங் பாருங்கள், 4 குளோரோ 3 ஈத்தைல் சைக்ளோ ஹெக்ஸனால். ஸோ இந்த ஓஎல் வந்து ஆல்கஹாலாக குறிக்குது. இந்த 4 ஆப்ஷனில் எது ரைட் ஆன்சர்னு பாருங்க, ஆப்ஷன் டி தான் வந்து 4 குளோரோ 3 ஈத்தைல் சைக்ளோ ஹெக்ஸனால். ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். அடுத்ததான் இந்த கொஸ்டின்லயும் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்கு, அதோட ஐயூபேக் நேம் என்னன்னு நம்ம 4 ஆப்ஷன்ல இருந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இங்க பாருங்க, இதுதான் கொடுத்துருக்கிற காம்பவுண்ட். அந்த காம்பவுண்டுக்கு நம்ம நம்பரிங் இந்த மாதிரி கொடுக்கணும். இங்க நம்பர் 1, இங்க 2, இந்த சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு 3. ஏன் நம்பர் 1 இங்க ஸ்டார்ட் பண்றோம்னா, இதுதான் நமக்கு இங்க ஃபங்க்ஷனல் குரூப், டபுள் பாண்ட் இருக்கு, அல்கீன். ஸோ இங்க நம்பர் 1, 2, தேர்ட் பொசிஷன்ல புரோமின் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஸோ நேமிங்ல 3 புரோமோ 1 குளோரோ சைக்ளோஹெக்சீன். ஸோ இங்க கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிற 6 கார்பன் ரிங் வந்து சைக்ளோஹெக்சீன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல குளோரின் ஆட்டமும் தேர்ட் பொசிஷன்ல புரோமின் ஆட்டமும் இருக்கு. ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் புரோமோ, அதனால 3 புரோமோ 1 குளோரோ சைக்ளோஹெக்சீன். இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது ரைட் ஆன்சர்? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், மேட்ச் த காம்பவுண்ட்ஸ் given in column 1 with the IUPAC names given in column 2 and mark the appropriate choice. இங்க வந்து 2 காலம் கொடுத்திருக்கு. காலம் 1ல 4 ஸ்ட்ரக்சர் A, B, C and D. காலம் 2ல 4 IUPAC நேம் கொடுத்திருக்கு. இந்த காலம் 1 ஸ்ட்ரக்சருக்கு எந்த IUPAC நேம் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். வாங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் ஏல பிட்வீன் கார்பன் 1 and 2 டபுள் பாண்ட் இருக்கு. செகண்ட் பொசிஷன்ல ஒரு ஹைட்ராக்சில் குரூப், அதாவது ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கு. தேர்ட் பொசிஷன்ல 2 மீத்தைல் குரூப், ஃபிஃப்த் பொசிஷன்ல ஒரு மீத்தைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதோட நேம் என்ன? 3,3,5 ட்ரைமீத்தைல் ஹெக்ஸ் 1 இன் 2 ஆல். இது அடுத்த ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க, இங்க செகண்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் ஓ கீட்டோ குரூப்பும், ஃபோர்த் பொசிஷன்ல ஒரு ஹைட்ராக்சி குரூப், அதாவது OHும், இன்னும் ஃபோர்த் பொசிஷன்ல ஒரு மீத்தைல் குரூப் இருக்கு. ஸோ இதோட நேம் என்ன? 4 ஹைட்ராக்சி 4 மீத்தைல் பென்டேன் 2 ஓன். இது அடுத்த ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க, இங்க COOHும் இங்க கார்பன் டபுள் பாண்ட் O இருக்கு. ஸோ ப்ரையாரிட்டி வந்து COOHுக்கு தான், அதனால நம்பர் 1 இங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 1, 2, 3, 4 ஃபோர்த் பொசிஷன்ல ஒரு மீத்தைல் குரூப், இந்த 5 வந்து ஆக்சோ, டோட்டல் 6 கார்பன் செயின். ஸோ இதோட நேம் வந்து 4 மீத்தைல் 5 ஆக்சோ ஹெக்ஸனோயிக் ஆசிட். அடுத்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, இது இங்க வந்து டோட்டல் 8 கார்பன் செயின், 3 டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ பிட்வீன் 1, 2, 3, 4, 6, 7 3 டபுள் பாண்ட் இருக்கு. அதனால 1, 3, 6 ட்ரையின். அப்புறம் தேர்ட் பொசிஷன்ல ஒரு மீத்தைல் குரூப்பும் செவன்த் பொசிஷன்ல ஒரு மீத்தைல் குரூப் இருக்கு. அதனால 3,7 டை மீத்தைல். டோட்டல் 8 கார்பன்ங்கிறதுனால ஆக்டா. இதோட நேம் வந்து 3,7 டைமீத்தைல் ஆக்டா 136
ட்ரையின். ஸோ இந்த நேமிங்கோட நீங்கள் காலம் 2 மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். இது லாஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நேம்ஸ் ஆஃப் சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் காம்பவுண்ட்ஸ் இஸ் நாட் கரெக்ட். ஸோ இங்கே 4 ஆப்ஷன் இருக்குது. இங்கேயும் அதோட நேம் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த கொடுத்துருக்கிற நேம் வந்து அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏ பென்சீன் ரிங்கில் OCH3 இருக்குது. பென்சீன் ரிங்கில் OCH3 இருந்தால் அதோட ட்ரிவியல் நேம் வந்து அனிசோல். ஸோ அனிசோல் ரைட்டு. அடுத்ததான் இங்கே செகண்ட் பொசிஷனில் குளோரினும் ஃபோர்த் பொசிஷனில் மீத்தைல் குரூப் இருக்குது. ஸோ 2 chloro 4 methyl அனிசோல். இந்த நேம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸ்ட்ரக்சர் பி பாருங்கள், பென்சீன் ரிங்கில் NH2 இருந்தால் என்னது அனிலின். அடுத்ததாக செகண்ட் பொசிஷனில் மீத்தைல் குரூப்பும் ஃபோர்த் பொசிஷனில் ஈத்தைல் குரூப் இருக்குது. ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் ஈத்தைல் ஃபஸ்ட்டு வரும். ஸோ 4 ஈத்தைல் 2 methyl அனிலின். இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அடுத்ததாக இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இங்கே வந்து என்ன நேம் கொடுத்துருக்கு 4 chloro 1,3 டைநைட்ரோ பென்சீன் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரக்சரோட நேம் இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக 1 chloro 2,4 டைநைட்ரோ பென்சீன். ஆனால் இங்கே 4 chloro 1,3 டைநைட்ரோ பென்சீன் கொடுத்துருக்கு. இது ராங் நேமிங். ஸோ நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் சி. இந்த டி ஸ்ட்ரக்சரோட நேமும் பாருங்கள், பென்சீனில் OH இருந்தால் அது ஃபீனால். தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் மீத்தைல் குரூப் இருக்கிறதுனால 3,4 டைமீத்தைல் ஃபீனால். பட் இந்த கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸ்டூடெண்ட்ஸ், இதே டாபிக் ஆல்ரெடி நம்ம சேனலில் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷனோட அப்லோட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷில் கன்வீனியண்ட்டாக இருந்தால் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கெம்இசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.